இது என்னென்னா ஸ்குவிட் கடம்பான்னு சொல்லுவாங்க. இவங்க ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். இது வந்து அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இதில் ஒரு மை மாதிரி இருக்குங்க. இது பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மை ஃபுல்லாக தெளிச்சிடும். அதனால் நீங்கள் அங்கேயே இதை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. அவங்க க்ளீன் பண்ணால் கூட இது உள்ளே ஒரு நீட்டாக ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி இருக்கும், மண்ணாக இருக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த அடி பார்ட் மட்டும் அது உள்ள மண் இருக்கும், அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இது வரைக்குமே கட் பண்ண பீசஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வராது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதோட தலை இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்து போட்டு செஞ்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு வரும். ஆனால் இதில் மை மாதிரி இருக்கும் அந்த கண் பகுதியில். அது தயவு செஞ்சு அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. நம்ம இல்லை வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது மொத்தம் தெரிச்சிடும். இது எப்படி நான் செய்வேன்னா, இது வந்து தொக்கு மாதிரி செய்வேன். இதுக்கு நான் குக்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அங்கே மீன் வாங்குகிற இடத்துலையே தான் அவங்க தான் சொன்னாங்க, இது கொஞ்சம் நீ 4 விசில் விட்டால் கூட அது ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு சாஃப்டாக தான் வரும்னுட்டு. அதனால் நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு கறிவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, நமக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ, தொக்கு வேணுமோ, கிரேவி இல்லைங்க தொக்கு, நமக்கு எந்த அளவு தொக்கு வேணுமோ அந்த அளவு வெங்காயம் தக்காளி போட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு இப்போ இதில் தான் நான் அந்த ஸ்குவிட்டு அந்த கனவா மீனை அதை போட போகிறேன். இதை போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுப்பேன், ஏன்னா 4 விசில் வரணும் இல்லைங்களா. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறமா 4 விசில் வந்தப்புறம் ப்ரெஷர் வந்தப்புறமா இறக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொக்கு மாதிரி வரலை, கொஞ்சம் திக்காக வரல, கிரேவியாக வந்ததுன்னா அதே குக்கர்லேயே கொஞ்சம் நேரம் சிறுவ வச்சு வேக வைங்க, அது திக்காகிடும். 4 விசில் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. ஸ்குவிட்டில் இருக்க தண்ணியே இந்த மாதிரி வந்துடுச்சு. இது தண்ணி குழம்பாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லை எனக்கு வந்து தொக்காக தான் வேணும்னா இது வந்து குக்கரில் சிறுவ வச்சுட்டே இருங்க, கலரி விட்டுட்டே இருங்க, அது வந்து திக்காக நமக்கு தொக்காக மாறிடும். அவ்வளோதாங்க, ஸ்குவிட்டு ரெடி.